السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. உசுலு ஷாஷியினுடைய 54வது நாள் பாடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பாடங்களில் மஅமூரு பிஹி ஏவப்பட்ட காரியங்களினுடைய வகைகளை குறித்து ஒன்றன் பின் ஒன்றாக நாம் கற்று வருகிறோம். ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல்வேறு தீன் மற்றும் துன்யவியான சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற்று வருவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாராளமாக வழங்க விரும்பினால் எங்களுடைய வங்கி முகவரி பேங்க் டீடைல்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் இங்கே கியூஆர் கோடும் வழங்கப்பட்டுள்ளது. இதை ஸ்கேன் செய்வதன் மூலமாகவும் தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாராளமாக வழங்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருலகத்திலும் நம் அனைவரையும் பயன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உசூலு ஷாஷியினுடைய 54வது நாள் பாடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பாடங்களில் இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்ட திட்டங்களின் அடிப்படைகள் எவ்வாறு இவைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பதற்குரிய அந்த வழிமுறைகளை பற்றி நாம் கற்று வருகிறோம். கடந்த பாடங்களில் அம்ரினுடைய வகைகளை பற்றி நாம் விளக்கியிருந்தோம். சில ஏவப்பட்ட காரியங்கள் அது காலத்தை கொண்டு குறிப்பாக்கப்பட்டதான முக்கையதும் பில் வக்கத்தாகவும் வரும். சில அம்ருகள் மஅமூர் பிகிகள் ஏவப்பட்ட காரியங்கள் காலத்தை கொண்டு குறிப்பிடப்படாத முத்திலக்குன் அணில் வக்கத்தாகவும் வரும். இவ்வாறு இரண்டு வகைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த முக்கையதும் பில் வக்கத்தினுடைய இதை இரண்டு வகையாக நாம் பிரித்து இதில் ஒரு வகை அந்த வக்கத்து என்பது லருஃபாகவும் இருக்கும், இன்னொரு வகை அந்த வக்கத்து என்பது மெய்யாராகவும் இருக்கும் என்று நாம் கடந்த பாடங்களில் தெளிவுபடுத்தி இருந்தோம். இப்பொழுது அவ்வாறு மெய்யாராக இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய சட்டங்கள் எல்லாம் என்ன, அதை எப்படியெல்லாம் கூறப்படும், அதனுடைய வாழ்வியல் சட்டங்கள் மற்றும் குர்ஆன் ஹதீஸுடைய உதாரணங்களில் இருந்து இன்ஷா அல்லாஹு தஆலா இன்றைய பாடத்தில் நாம் தெளிவுபட கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடங்களை தெளிவாக புரியக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் பாலிப்பானாக என்ற துஆவோடு இந்த பாடத்திற்குள் நாம் செல்வோம். வாருங்கள், பாடத்தை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வன்னௌஉ ஸானி, இரண்டாவது வகையாகிறது வக்து. மஅமூரு பிஹி அதனுடைய வக்து குறிப்பாக்கப்பட்டிருக்கிறது என்றால் முக்கையதும் பில் வக்தான முஅக்கத்தான இந்த மஅமூர் பிஹினுடைய வகையில் முதலாவது வகை லருஃபை குறித்து நாம் முன்னே பேசியிருந்தோம். இப்பொழுது அதனுடைய இரண்டாவது வகையை குறித்து நாம் பேசுகிறோம். அதாவது இந்த இரண்டாவது வகை மெய்யார் என்று நாம் முன்னே கூறியிருந்தோம். மெய்யார் என்றால் அந்த அமல், அந்த மஅமூர் பிஹியான ஏவப்பட்ட காரியம் அது முடிந்ததற்கு பிறகு இந்த வக்கத்தில் மீதமான நேரம் என்று எந்த ஒன்றுமே இருக்காது. அந்த வக்கத்து முழுவதையும் அந்த இபாதத்து, அந்த வணக்கம், அந்த ஏவப்பட்ட காரியம் என்பது முழுவதுமாக எடுத்துக்கொள்ளும். உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நோன்பை சொல்லலாம். நோன்பு அந்த எப்பொழுது துவங்குகிறது? அந்த பகலினுடைய ஃபஜ்ரு சாதிக்கில் இருந்து தொடங்கி சூரியன் மறையும் வரை அந்த முழு நேரமும் நோன்பு வைக்க வேண்டும். இந்த நோன்பினுடைய இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்பொழுது அது தொடங்குகிறதோ அப்பொழுதே அதுவும் தொடங்கி விடுகிறது. எப்பொழுது இந்த நேரம் வக்து முடிவடைகிறதோ அதனுடைய கடைசி நேரம் வரை இந்த நோன்பு என்பது தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு சில மஅமூர் பிகிகள் ஏவப்பட்ட காரியங்கள் ஷரியத்தில் அதற்கென்று குறிக்கப்பட்ட வக்து முழுவதையும் அடைய வளைந்து சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இத்தகைய வக்துகளில் நேரம் குறிப்பிடப்பட்டிருப்பதின் காரணத்தினால் இந்த மஅமூர் பிஹி அல்லாத வேறு ஒரு காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால், இந்த வக்திலே செய்வோம் என்று சொன்னால் அந்த காரியம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல, ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் இந்த வக்து அது இந்த காரியத்தை செய்வதற்கு வேண்டி அது ஒதுக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக்கப்பட்டிருக்கிறது. எனவே வேறு ஒரு காரியத்தை நாம் செய்வோமேயானால் அந்த காரியம் சகீகாக ஆகாது. உதாரணத்திற்கு ரமதானுடைய நாளில் நோன்பு வைப்பதை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறார். ஷரியத்தின்படி அந்த நோன்பு அந்த நாளில் வைக்க வேண்டும் என்பது குறிப்பாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வக்து முஅய்யனா குறிப்பாக்கப்பட்ட அந்த வக்தில் ரமதானுடைய நோன்பை தவிர
அது அல்லாத வேறு எந்த ஒரு நோன்பை நாம் வைத்தாலுமே அந்த நோன்புகள் ஜாயிஸாக ஆகாது. அந்த நோன்புகள் கூடவே கூடாது. ஒரு மனிதன் அவன் முகீமாக உள்ளூர் வாசியாகவும் உடல் ஆரோக்கியம் மிக்கவனாகவும் இருக்கிறான். இவன் நியத்து வைக்கிறான் என்று நாம் கற்பனை செய்வோம். என்ன நியத்து வைக்கிறான்? ஒருவேளை எனக்கு இவ்வாறு நடந்துவிட்டால் நான் ரமதானுடைய 10வது நாள் நோன்பு வைப்பதாக நியத்து செய்கிறேன், நதுரு செய்கிறேன், நேர்ச்சி வைக்கிறேன் என்று குறிப்பிட்ட ஒரு நாளை ரமதானில் அவன் நேர்ச்சை செய்வான் என்றால் இவனுடைய அந்த நேர்ச்சை என்பது சஹீகாக ஆகாது. காரணம், ஷரியத் என்பது ரமதானுடைய அந்த குறிப்பிட்ட நாட்களை அது ரமதானுடைய நோன்புக்காகவே தயீன் செய்திருக்கிறது, குறித்து வைத்திருக்கிறது. எனவே இவன் செய்த நதிர்களும் அல்லது ஏதேனும் கலாக்களும் அந்த நாட்களில் அல்லது நஃபில்களும் எதையேனும் அவன் அந்த ரமதானுடைய காலத்தில் நியத்து வைப்பானேயானால் அந்த நியத்து என்பது செல்லுபடியாக ஆகாது. அந்த நோன்பு ஜாயிஸாக ஆகாது. மாறாக அவனுடைய நியத்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஷரியத்து எதற்காக அந்த நாட்களை ஒதுக்கி வைத்திருக்கிறதோ, குறிப்பாக்கி வைத்திருக்கிறதோ, அந்த நாளுடைய அந்த அமல்தான் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். காரணம், ஷரியத்து அந்த 30 நாட்கள் அல்லது அந்த ரமதானுடைய மாதம் முழுவதையும் ரமதானுடைய நோன்பு என்று ஷரியத்து நிர்ணயித்து விட்டது. ஷரியத்தை அதை குறிப்பாக்கி விட்டதன் காரணத்தினால் வேறு எந்த ஒன்றும் அதில் வருவதற்கு சாத்தியம் இல்லை. இது போன்ற ஷரியத்து குறிப்பாக்கி வைத்த இந்த நோன்புகளை எல்லாம் நாம் அவைகளில் நியத்து கட்டாயமா என்றால் நியத்து கட்டாயம் இல்லை. காரணம், ரமதானுடைய அந்த முதல் நாள் தொடங்கிவிட்டது என்றால் ஷரியத்தே அதை கூறிவிட்டது, இது ரமதானுடைய முதல் நாள், இது ரமதானுடைய முதல் நோன்பு என்று. இவன் நஃபில் என்று அந்த நோன்பை வைத்தாலும் சரி, அல்லது கலா என்று நோன்பை வைத்தாலும் சரி, நதுருடைய நோன்பு வைத்தாலும் சரி, இதைகள் எதுவுமே அங்கே செல்லுபடி ஆகாது. அவன் எந்த நியத்து வைத்திருந்தாலும் சரி, அங்கே ஷரியத்து அந்த நாள் தொடங்கிய உடனே அது ரமதானுடைய நாள் என்று ஷரியத்து அதை உறுதிப்படுத்தி விட்டதினால் அந்த நாளுடைய முடிவிலும் அது ரமதானுடைய நோன்பாகவே கருதப்படும். எனவே இது போன்ற மெய்யாறுகளாக இருக்கக்கூடிய மஹ்மூர் பிகியினுடைய வகைகள், அந்த வக்து முழுவதும் ஒரே அமல், வேறு அமல் என்று அதில் இடையில் வருவதற்கு சாத்தியமே இல்லை என்று சொன்னால், இந்த அமலை நாம் நியத்து வைத்து செய்தாலும் சரி, நியத்து வைக்காமல் செய்தாலும் சரி, அங்கே அந்த அமல்தான் கூடும். காரணம், நியத் என்பது எதற்காக நாம் கொண்டு வரப்பட்டது? நாம் கடந்த பாடத்திலேயே அதை மிக தெளிவாக கூறியிருந்தோம். ஏற்படக்கூடிய முசாஹமத்துகளினால் தான், இடையூறுகளினால் தான். இப்போ நாம சொன்ன லர்ஃபாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாத்திரம் போல, பாத்திரத்தில் ஒரு பங்கு அந்த அமல் இருக்கிறது என்றால் மீதமுள்ள மற்ற பங்குகளில் அமல்கள் இருக்கிறதா, எந்த அமல் என்று கேள்வி வரும். இப்போ இந்த இது செய்ய அவன் 12:30க்கு தொழுக ஆரம்பிக்கிறான் ஒரு தொழுகையை என்றால் அது நஃபிலாக இருக்கலாம், சுன்னத்தாக இருக்கலாம், வாஜிபாக இருக்கலாம், கலாவாக இருக்கலாம், ஃபரலாக இருக்கலாம். எது அவன் தொழுதான் என்று எந்தவித உறுதியும் கிடையாது. எனவே அங்கே நியத்து என்பது ஃபரலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ரமலானுடைய அந்த பகல் பொழுதில் ஃபஜ்ரு சாதிக்கிலிருந்து அந்த கடைசியாக அந்த சூரியன் மறையும் வரை உள்ள முழு நேரமும் அந்த ரமலானுடைய முதல் நோன்பு மாத்திரம்தான் என்று ஷரியத்து நிர்ணயித்து விட்டது. எனவே அந்த நாளில் அவன் வேறு எந்த நியத்தை வைத்துக் கொண்டாலும் சரி, நியத்தை வைக்கவில்லை என்றாலும் சரி, அவனுடைய நோன்பு அது ரமலானுடைய முதல் நோன்பாகத்தான் கவனிக்கப்படும் என்று இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த நியத்து என்பது அவன் ஜவாலுல் ஷம்ஸ், சூரியன் உச்சத்திலிருந்து நகர்வதற்கு முன்னால் அவன் நியத்தை வைத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆரம்பத்தில் நாம் மனதில் பதிய வைக்கிறோம். எனவே எங்கேயெல்லாம் இந்த இதுவா அதுவா என்ற முசாஹமத்து, சந்தேகங்கள், இடையூறுகள், பிரச்சனைகள் வருகிறதோ அங்கேதான் இந்த நியத் என்பது அது ஷர்த்தாகவும் ஃபரலாகவும் ஆக்கப்படும். அது இல்லாமல் இது முழுவதும் இதுதான், இதற்கு அடுத்து வேறு எதுவுமே இல்லை என்று தெளிவாக ஷரியத்து சொல்லிவிட்டால் இதில் நமக்கு அங்கே நியத் என்பது ஃபரது என்றும் ஷர்த்தும் என்றும் கொண்டு வர வேண்டிய தேவை நமக்கு இல்லை. எனவே மெய்யாரினுடைய வகையை பொறுத்தளவு ஏவப்பட்ட காரியம் அதனுடைய வக்கத்தை பொறுத்தவரையில் அந்த வக்கத்து முழுவதும் அந்த காரியமாக இருக்கும், வேறு ஒரு காரியமாக இருப்பதற்கு சாத்தியமில்லை என்று சொன்னால் அந்த காரியம்தான் அதில் ஏற்றுக்கொள்ளப்படும். வேறு எந்த ஒரு காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வேறு எந்த ஒரு நியத்தை அந்த செய்யக்கூடியவன் தயீன் செய்தாலும் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. மாறாக அவன் எதை நியத்து வைத்திருந்தாலும் இங்கே ரமலான் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இருந்த போதிலும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவருடைய ஒரு கருத்துப்படி நம் மற்ற கிதாபுகளிலிருந்து விளங்க வருவது, ரமலானுடைய காலத்தில் அங்கே ஒருவன் உள்ளூர் வாசி அல்லாமல் ஒரு முசாஃபிராக இருந்தான் என்றால் அவனுக்கு நோன்பை விடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பை விட அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் அந்த ரமலானுடைய நோன்பு என்பது குறிப்பு ஆகாமல் போனதின் காரணத்தினால் வேறு ஒரு கதாவுடைய நோன்பை அவன் வைப்பதாக நியத்து வைத்தால் அவனுடைய நியத்து ஜாயிசு. ஒரு நஃபிலை நியத்து வைத்தால் அந்த நியத்து ஜாயிசு. ஒரு நதிரை நிறைவேற்றினால் அந்த அந்த நதிரை நிறைவேற்றியது ஜாயிசு. காரணம்,
இங்கே அந்த முசாஃபிருக்கு இந்த நாட்கள், அந்த ரமதானுடைய நாட்கள் குறிப்பாக ஆகவில்லை, ரமதானுக்கு என்று குறிப்பாக ஆகவில்லை, அவனுக்கு அதை விடுவது கூட ஆகுமாக்கப்பட்டதன் காரணத்தினால் என்று மற்ற கிதாபுகளையும் ஷரகுகளையும் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. வாருங்கள், இந்த இபாரத்துகளை நாம் வாசித்து விடுவோம். ஆரம்பமாக வன்னி இரண்டாவது வகையாகிறது. எதில் இரண்டாவது வகை? முக்கையதும் பில் வக்த் மஅமூர் பிஹி முக்கையதும் பில் வக்தாக இருந்து அந்த முக்கையதும் பில் வக்கத்தில் இரண்டு வகை. முதலாவது வகை அந்த வக்து லர்ஃபாக இருக்கிறது, இரண்டாவது வகையாகிறது மா ஒரு வகையாகும். எப்படிப்பட்ட வகை? யகூனுல் வக்து அந்த வக்து ஆகியிருக்கும், மியாரன் லகு அதனுடைய வக்து ஆகியிருக்கும், அதற்கு மியாராக ஆகியிருக்கும், சரிசமமான ஒரு தராசை போன்று ஒரு அளவுகோலை போன்று ஆகியிருக்கும். அதாவது இந்த இபாதத்து எங்கே தொடங்கி எங்கே முடிக்கப்படுகிறதோ இதற்கிடைப்பட்ட முழு வக்து முழுவக்கூடிய நேரமும் அது அதற்குரியதாக ஆகியிருக்கும். இதான் மியார் என்றார். அப்போ உதாரணமாக நோன்பு தொடங்கிய நேரம் முதல் முடிக்கும் நேரம் வரை இடையில் உள்ள அத்துணை நேரங்களும் அது அதனுடைய மியாராக ஆகியிருக்கிறது. வதாலிக்க அவ்வாறு மியாராக ஆகியிருப்பதாகிறது மிசிலு சௌமி நோன்பை போன்றாகும், நோன்பினுடைய உதாரணமாகும். இன்னகு ஏனென்றால் நிச்சயமாக அந்த நோன்பு என்பதாகிறது எத்தகத்தரு அது நிர்ணயமாகும், பில் வக்கத்தி குறிப்பிட்ட நேரத்தை கொண்டு. அதற்கு நோன்புக்கென்று அல்லாஹு தஆலாவும் ஷரியத்து நமக்கு ஒரு நேரத்தை வழங்கி இருக்கிறது. அந்த நேரத்தை கொண்டு குறிப்பானதாகும் நோன்பு என்பதாகிறது. அந்த நேரம் என்ன? வகுவல் வக்து, அந்த நேரம் தான் வகுவல் யௌமு, அந்த நேரம்தான் நாள் என்பதாகும், பகல் பொழுது என்பதாகும். பகல் துவங்கியதிலிருந்து, அதாவது ஃபஜ்ரு சாதிக்கு துவங்கியதிலிருந்து இரவு சூரியன் மறையும் வரை முழுவதுமாக அந்த நோன்பு என்பது முழு அந்த பகலையும் அடைந்து கொள்ளக்கூடியதாக, எடுத்துக்கொள்ளக்கூடியதாக ஆகியிருக்கும். இதன் மியார். அப்போ இவைகளை நாம் முதலில் விளங்குகிறோம். வமின் ஹுக்குமி ஹுக்குமிஹி இந்த மியாருடைய ஹுக்குமில் இருந்தாகும் அன்ன ஷரஅ ஷரியத் நிச்சயமாக ஷரியத் ஆகிறது. இதா ஐயனளவு அந்த நோன்பிற்காக வேண்டி குறிப்பாக்கி இருந்தால், வக்தன் ஒரு நேரத்தை, அந்த இபாதத்துக்கு வேண்டி ஒரு நேரத்தை குறிப்பாக ஆக்கி, ஷரியத்தை குறிப்பாக ஆக்கிவிட்டது என்றால், லா எஜிபு கைருஹு வேறு ஒன்று அந்த நேரத்தில் கடமையாக ஆகாது, அது ஜாயிஸாக ஆகாது. லா எஜிபு கடமையாக ஆகாது, கூடவும் கூடாது, கைருஹு அந்த குறிப்பாக்கப்பட்ட அந்த வணக்கத்தை தவிர வேறு எந்த இபாதத்துகளும் அதில் செய்வது கூடாது. உதாரணமாக ரமதானுடைய 10வது நோன்பு அல்லது 1வது நோன்பு அல்லது 30வது நோன்பு, இது ஷரியத்து அந்த ரமதானுக்கு என்று குறிப்பாக ஆக்கிவிட்டது என்றால், அந்த ஃபஜ்ரு சாதிக்கு துவங்கியதிலிருந்து குரூபு ஷம்ஸ் சூரியன் மறையும் வரை உள்ள இந்த முழு நேரங்களும் அது இந்த குறிப்பாக்கப்பட்ட ஷரியத்து குறிப்பாக்கப்பட்ட அமலுக்காகவே ஆகுமே தவிர மாறாக வேறு ஒரு காரியம் அங்கே வாஜிபாக ஆகாது, ஜாயிஸாகவும் ஆகாது. பி தாலிக்கல் வக்தி அந்த நேரத்தில் ஷரியத்து குறிப்பா இந்த அமல் தான் இதில் நடக்க வேண்டும் என்ற அந்த குறிப்பாக்கப்பட்ட நேரத்தில் வேறு ஒரு காரியம் ஜாயிஸாக ஆகாது. வலாய ஜூசு இன்னும் அனுமதியாகாது, வலாய ஜூசு இன்னும் ஜாயிஸாக ஆகாது, அனுமதியாகாது. அதாவு கைரிஹி அந்த நோன்பு அல்லாத வேறு ஒரு காரியத்தை நிறைவேற்றுவது ஜாயிஸாக ஆகாது. ரமதானுடைய அந்த நோன்புகளில் நதுருடைய நோன்பை ஒருவன் நியத்து வைத்தாலும், நஃபிலுடைய நோன்பை நியத்து வைத்தாலும், கலாவுடைய நோன்பை நியத்து வைத்தாலும், கஃபாராவுடைய நோன்பை நியத்து வைத்தாலும், எதை நியத்து வைத்தாலும் ஷரியத்து அந்த நோன்பை, அந்த நாளை, அந்த வக்தை எதற்காக குறிப்பாக்கி இருக்கிறதோ அது அல்லாமல் வேறு எந்த ஒன்றும் நிறைவேற்றுவது அந்த நாளில் அந்த வக்தில் ஜாயிஸாக ஆகாது. பீதி அந்த வக்தில் அத்தா எந்த அளவிற்கு என்றால், அன்ன சஹீஹல் முகீம ஒரு முகீமான உள்ளூர் வாசியான சஹீகான உடல் ஆரோக்கியமான நிச்சயமாக இத்தகைய ஒருவன் லவ் அவுக இம்சாககு அவனுடைய அந்த நோன்பை பிடித்திருப்பதை நிகழ்த்தினால், பி ரமதானுடைய மாசத்தில் இந்த அவனுடைய இம்சாக் சாப்பிடாமல் குடிக்காமல் உடலுறவு செய்யாமல் அவன் தன்னை பிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த காரியத்தை ரமதானுடைய மாசத்தில் அவன் நிகழ்த்தினால், அன் வாஜிபின் ஆகர அவன் மீது கட்டாயமாக இருக்கக்கூடிய வேறு ஒரு கடமையான காரியத்தின் மீது, கலாவின் மீதோ கஃபாராவின் மீதோ நதிரின் மீதோ அவன் நிகழ்த்தினால், யகவு அன் ரமலானை தொட்டும் தான் அது நிகழுமே தவிர லா அம்மா நவா அவன் நியத்து வைத்தானே அத்தகைய ஒன்றை தொட்டும் இது நடக்கவே நடக்காது. அந்த நதிரும் நிறைவேறாது, அந்த கஃபாராவும் நிறைவேறாது, அந்த கலாவும் நிறைவேறாது, அந்த நஃபிலும் நிறைவேறாது, வேறு எந்த ஒன்றுமே நிறைவேறாது. காரணம், இவனுடைய இந்த நாள் அது நோன்பாக இருக்கத்தான் வேண்டும் என்று
ஷரியத்து அங்கே தயின் செய்திருக்கிறது. எனவே ஷரியத்தை நிர்ணயித்து விட்ட அந்த ரமதானுடைய மாதங்களில் எந்த ஒரு நாளை ஒரு அபுது அவன் மாற்றுகிறான் என்றால் அதற்கு அபுதுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. எனவே ஒரு அபுதினுடைய ஒரு அடிமையினுடைய இந்த மாற்றுதல் ஷரியத்தினுடைய அந்த நிர்ணயத்தை எந்தவித மாற்றுதலையும் மாற்றாது என்பதை ஆரம்பமாக நம்முடைய மனதில் நாம் பதிய வைக்க வேண்டுகிறோம். அடுத்ததாக பாருங்கள், வைதா இந்த ஃபழல் முசாஹிமு, வைதா இந்த ஃபழ இல்லாமலானால் அழிந்து போனால் அல் முசாஹிமு இடையூறுகள் பிரச்சனைகள். பிரச்சனை என்ன? இந்த வக்கத்தில் அவன் எதை செய்தான் என்று தெளிவுபட தெரியாததுதான் பிரச்சனை. தொழுகையுடைய நேரத்தை பொறுத்தளவு நாம் சொன்னதை போல 12:30க்கு தொழுகை ஆரம்பிக்குது, 4:30 வரைக்கும் அந்த வக்து இருக்குன்னு சொன்னா இதை இடையில எதை அவன் திடீர்னு தொழுகிறான், 4 ரக்காத் தொழுகிறான், எந்த தொழுகை தொழுதானே தெரியாது. சில டைம் ஃபஜ்ர்களில் நமக்கே நடந்திருக்கிறது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஃபஜ்ருடைய நேரத்தில் ஒரு ஜமாத்தாக தொழுகும் பொழுது நம்ம தனியா சில நேரத்தில் சிறு வயதில் எனக்கெல்லாம் நடந்திருக்கிறது. ஒரு முறை நாங்கள் கூட்டமாக தொழும் பொழுது நான் நினைத்தேன் யாரும் சுன்னத்து தொழுக மாட்டார்கள் என்று நினைத்து நான் 2 ரக்காத்துகள் ஃபரதை தொழுது விட்டேன் தனியாக, முன்ஃபரிதாக. ஆனா தொழுது முடித்த பிறகுதான் தெரிகிறது எல்லோரும் சுன்னத்தை தொழுதிருக்கிறார்கள், நான் மட்டும்தான் ஃபரதை தொழுது இருக்கிறேன். எல்லோரும் அடுத்து ஜமாத்தாக தொழுக நிற்கிறார்கள். அப்பொழுது சிறு வயதில் நானும் சென்று சேர்ந்து நின்று கொண்டேன். ஆனால் அது மக்ரூகாவும் ஆகிவிடும். காரணம் ஃபர்து நிறைவேற்றியதற்கு பிறகு எந்த ஒரு தொழுகையும் ஃபஜ்ருக்கு பிறகும் அஸ்ருக்கு பிறகும் தொழுவது உகந்ததல்ல, அது கராகத்து. ஜமாத்தாக இருந்தாலும் கூட நாம் அந்த நேரத்துல அது கராகத்தாக ஃபஜ்ருக்கு பிறகும் அஸ்ருக்கு பிறகும் ஜமாத்தாக நம்ம நஃபில் நியத்தை வச்சு ஃபர்துக்கு பின்னாடி நின்று தொழுகலாம். ஆனாலும் கூட இது ஃபஜ்ருக்கு பிறகும் அஸ்ருக்கு பிறகு அது மக்ரூஹ். இப்படி நமக்கு என்ன தெரியும், 12:30க்கு ஒருத்தன் 2 ரக்காத் தொழுகிறான்னு சொன்னா அல்லது 4 ரக்காத் தொழுகிறான்னு சொன்னா அவன் சுன்னத்து தொழுதானா அல்லது வேறு ஏதேனும் மக்கத்தை தொழுதானா என்று நமக்கு தெரியாது. இப்படி பல இடையூறுகள் இருப்பதின் இப்படிப்பட்ட இவைகள் தான் இடையூறுகள். இவைகள் இருப்பதன் காரணத்தினால்தான் தொழுகையில் அது ஷர்த்தா அந்த நியத் என்பது கட்டாயமாக ஆக்கப்பட்டது. ஆனால் நோன்புடைய விஷயத்தில் பிரச்சனையே இல்லை. அந்த பகல் பொழுதினுடைய தொடக்கத்தில் இருந்து ஃபஜ்ரு சாதிக்குடைய தொடக்கத்தில் இருந்து அதனுடைய கடைசி வரை சூரியன் மறையும் வரை ஒரே அமல் தான் அங்கே இருக்கிறது. எனவே அந்த ஒரே ஒரு அமல் இருப்பதினால் இங்கே எந்தவித இடையூறுகளும் வருவதில்லை. முசாஹிமு, இங்கே இந்த முசாஹிம்கள் இடையூறுகள் இல்லாமலானால் பில் வக்கத்தி அந்த வக்கத்திலே இடையூறுகள் இல்லாமல் ஆகிறது என்றால் சகத்த விழுந்து போகும், இஷ்டிராத்து தயீன் குறிப்பாக்குதல் என்கின்ற நிபந்தனை விழுந்து போகும். அப்போ இந்த நாளில் நான் இதைத்தான் நோன்பு வைக்கிறேன், இந்த நாளில் இந்த மாதத்தில் இந்த நோன்பை நான் வைக்கிறேன் என்று ஒருவன் குறிப்பாக்கினால் மாத்திரம்தான் அந்த நோன்பு கூடும் என்று இல்லை. காரணம், அவன் குறிப்பாக்கினாலும் சரி குறிப்பாக்கவில்லை என்றாலும் சரி, அவன் அந்த சஹருடைய நேரத்திலோ ஃபஜ்ருக்கு பிறகோ அந்த நியத்தை அவன் வைக்கவில்லை என்றாலும் சரி, ஷரியத்து அந்த நாளை அந்த ரமதானுடைய நோன்பாக நிர்ணயித்து விட்டது. நாம் என்ன நிர்ணயம் செய்தாலும் சரி, என்ன நிர்ணயம் செய்யவில்லை என்றாலும் சரி, மாற்றி நாம் நிர்ணயித்தோம் என்றாலும் சரி, அதுவெல்லாம் கூடாது. ஷரியத்து அதை எதுவாகத்தான் ஆக்கி இருக்கிறது, அது அந்த நாள் ரமதானுடைய நோன்பாகவே ஆக்கி இருப்பதின் காரணத்தினால் அந்த நோன்புதான் நிகழும். ஏன் அவ்வாறு ஷர்த்து விழுந்து போகுவதாகிறது நிச்சயமாக முசாஹமதி இந்த இடையூறுகள் முறிந்து போகுவதனால். இடையூறுகளை நம்ம இப்ப தெளிவுபடுத்தி இருந்தோம். வேறு ஒரு காரியம் அதில் நடந்திருக்குமோ என்கிற அந்த சந்தேகங்கள் இடையூறுகள் எல்லாம் இங்கே ஒரு நாள் முழுவதும் நோன்பில் எந்தவித சந்தேகம் இருப்பதில்லை. எனவே முசாஹமத் இடையூறுகள் முறிந்து போகுவதனால் ஒலாயஸ்குத்து. அதே நேரத்தில் ஒருத்தர் ஒரு நியத்தையே வைக்க தேவையில்லையா? ஒரு கேள்வி வருகிறது. ஹனஃபி மதுஹபின்படி நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஒரு மஅமூர் பிஹியான காரியம் முஅக்கத்து நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முஅக்கத்து மியாராகவும் இருக்கிறது. அதாவது அந்த அமல் அந்த நேரத்தினுடைய முழுவதையும் அடைத்துக் கொள்கிறது என்றால் வேறு ஒன்று இதில் புகுதவே புகுதாது. எனவே நியத்து என்பது ஷர்த்து இல்லை என்று சொல்வீர்கள் என்றால் அப்படியா? நீங்கள் என்ன ஹனஃபி மதுஹபை பொறுத்தளவு ஜவாலுக்கு முன்பு சூரியன் உச்சத்திலிருந்து நகர்வதற்கு முன்பால் நியத்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அப்பொழுது ஹனஃபி மதுஹபின்படி நியத்து வேண்டுமா வேண்டாமா என்று ஒரு கேள்வி எழுகிறது. நோன்பிற்கு நியத்து வைத்தால்தான் கூடுமா அல்லது நியத்து வைக்காமலேயே ஹனஃபி மதுஹபின்படி ஒருவர் ரமதானுடைய நோன்பை வைப்பார் என்றால் அவருக்கு நியத்தே தேவையில்லையா என்று ஒரு கேள்வி வருகிறது. ஒரு முக்கியமானவர், ஒரு உடல் ஆரோக்கியம் உள்ளவர் வேறு எந்த ஒரு நியத்தையும் வைக்காமல் வெறும் சும்மாவாகவே இருந்தால் அவருடைய நோன்பு கூடிவிடுமா? பிறகு எதற்கு நீங்கள் ஜவாலுக்கு முன்பு நியத்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று ஒரு ஏத்தராது ஹனஃபி மதுஹபினுடைய உலமாக்களை எதிர்நோக்கி வருகிறது. இதற்கு இமாம் நிலாமுத்தீன் ஷாஷி ரஹமத்துல்லாஹி என்பவர்கள் தங்களுடைய வாசகங்களின் மூலமாக ஒரு சின்ன துண்டை கொடுத்து ஒரு பெரும் கேள்விக்கு பதிலை சொல்லி விடுகிறார்கள். பாருங்கள்,
முஸன்னிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ரமதானுல் முபாரக்கினுடைய நோன்பு என்பது அதனுடைய அசல நியத்து அது ஒரு காலத்திலும் விழுந்து போகாது. காரணம், ஷரீஅத்தில் நீ ஷரீஅத்தில் நோன்பினுடைய நியத்தோடு சேர்ந்து நாம் சாப்பிடாமல் இருப்பது, குடிக்காமல் இருப்பது, உடலுறவு கொள்ளாமல் இருப்பது, இதற்கு பெயர்தான் நோன்பு. இம்சாக்குல் அக்லி வஷ்ருபி வல் ஜிமாஇ மஅ நிய்யத்தி. நிய்யத்தோடு இவைகள் எல்லாம் இருப்பதற்கு பெயர்தான் ஷரியத்தில் நோன்பு என்று சொல்லப்படும். பொதுவாக ஷரியத்தில் நோன்பு என்பதற்கு 3 ஷர்த்துகள், 3 நிர்பந்தங்கள் இருக்கிறது. முதலாவது நிர்பந்தம் உண்ணாமல், குடிக்காமல், உடலுறவு கொள்ளாமல் இருத்தல். 2வது அதை பகல் நேரத்தில் வைத்தல். 3வது நிய்யத்து வைத்தல். இந்த 3 காரியங்கள் இருந்தால்தான் அது நோன்பாக எடுத்துக் கொள்ளப்படும். சில ஊர்களில் இரவில் நோன்பு வைப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். 29, 30வது நாள் நிகழ்ந்து விட்டால் சில கிராமப்புறங்களில் சில மக்கள்கள் அவருடைய அறியாமைத்தனத்தின் காரணத்தினால் மகரிப் வந்தவுடன் அவர்கள் அன்று இரவு சாப்பிட்டு விட்டு தூங்குவதற்கு முன்னாடி நியத்து வச்சுக்குவாங்களாமா. அடுத்த நாள் பெருநாள் காலையில் எழுந்த உடனே நோன்பை பரிபூர்ணமாக முடித்து விடுவது. இது பழங்காலத்தில் வேறு சில காரணங்கள்லாம் நடந்திருக்கலாம். அதாவது அடுத்த நாள் பெருநாளா இல்லையா என்பதை இன்றைய போன்ற இன்டர்நெட் வசதிகள் இல்லாதனால் அவர்கள் நியத்து வைத்திருந்து அடுத்த நாள் நோன்பாக இருந்தால் அந்த நோன்பை அப்படியே தொடருவார்கள். அவ்வாறு இல்லை என்றால் அந்த நோன்பை முறித்து விடுவார்கள். இப்படி நடந்திருக்காமல் இன்றும் அவைகளை பின்பற்றி இன்று எல்லா வசதிகளும் இருக்கும் பொழுதும் கூட இதை ஒரு தனி நோன்பு என்று நினைத்துக் கொள்கிறார்கள். பெருநாளுக்குரிய நோன்பு என்று நினைக்கிறார்கள். இது தவறான காரியம். பகலில் அந்த நோன்பு இருக்க வேண்டும், நியத்து இருக்க வேண்டும், அதோடு உண்ணாமல் பருகாமல் உடலுறவு கொள்ளாமல் இருக்க வேண்டும். இந்த 3 சத்துகளும் நோன்புக்கு இருக்கிறது. இவ்வாறு ஒருவன் பகல் நேரத்தில் உண்ணாமல், குடிக்காமல், உடலுறவு கொள்ளாமல் இருக்கிறான், ஆனால் அவன் நியத்து வைக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய நோன்பு என்று அதற்கு சொல்லப்படாது. காரணம், இபாதத்திற்கும் ஆதத்திற்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. இபாதத்து வேறு, ஆதத்து வேறு. இபாதத்து என்றால் எந்த ஒரு இபாதத்தும் நியத்து இல்லாமல் அது சகீராக ஆகாது. இபாதத்துகள் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், தரிப்பட வேண்டும் என்றால் அங்கே நியத்து என்பது அவசியமாக ஆகிறது. எனவே நோன்பினுடைய விஷயத்தில் அவருடைய அசுல நியத் என்பது விடுபட்டு போகாது. வலா யஸ்குது அசுலு நியத்தி. நோன்பினுடைய அசுல நியத் அடிப்படையான ஒரு நியத்து என்பது அது சாக்கித்தாக ஆகாது, விழுந்து போகாது. ஏனென்றால் ஒரு மனிதன் அவனுடைய நேரங்களில் உண்ணாமல், பருகாமல், உடலுறவு கொள்ளாமல் இருக்கக்கூடியது எல்லாம் இபாதத்தாக ஆகாது. மாற்றமாக ஷரியத்து நோன்பு என்று நிர்ணயித்த அந்த நாளில் அந்த எண்ணத்துடன் அவன் உண்ணாமல், பருகாமல், உடலுறவு கொள்ளாமல் இருக்கிறான் என்றால் அதற்கு பெயர்தான் நோன்பு. எனவே வலா யஸ்குது அஸ்லு நிய்யத்தி. அஸ்லு நிய்யத் அடிப்படையான நிய்யத்து என்பது அவருடைய எண்ணம் என்பது அது விழுந்து போகாது என்று இமாம் நிலாமுத்தீன் ஷாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்ததாக இதனுடைய ஹுக்குமை பற்றி நமக்கு சொல்லுகிறார்கள். அடுத்து இதை தொடர்ந்து ஒரு விஷயம் வருகிறது. வயில்லம் யு ஐயினி ஷரஅ. வயில்லம் லி அன்னல் இம்சாக்க, வெறும் உண்ணாமல், பருகாமல், உடலுறவு கொள்ளாமல் பிடித்து வைத்திருப்பது என்பது லா யசீரு சௌமன், அது நோன்பாக மாறாது ஷரியத்தில். இல்லா பின் நியத்தி, நியத்தை கொண்டே தவிர. நியத்து இருந்தால்தான் அவன் உண்ணாமல், பருகாமல், உடலுறவு கொள்ளாமல் இருந்ததற்கு அர்த்தம் இருக்கும். நியத்து இல்லாமல் இன்று சிலர் இருப்பதை போன்று காலையில் அந்த நோன்பை தொடங்கி மாலையில் எந்த ஒரு நியத்தும் எந்த ஒரு துவாவும் இல்லாமல் அப்படியே வாயில் எதையோ மென்று தின்று விட்டு மீண்டும் அதை வாயில் எடுத்து போட்டுக் கொள்கிறார்கள் அல்லவா? இவைகள் இல்லாமல் நியத்து வேண்டும். இபாதத்துகள் என்பவைகள் அவைகளில் நியத்து கண்டிப்பாக வேண்டும். நோன்பினுடைய அந்த நோன்பு முடியக்கூடிய நேரம் என்பது அதில் நமக்கு எந்த நியத்தும் தேவையில்லை. அப்பொழுது நாம் சாப்பிட்டால் பிரச்சனையாக ஆகுவதில்லை. அதற்கு பிறகு துவாக்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் நியத்து இல்லாமல் ஒருவருடைய நோன்பு சரியாக வராது, அவருடைய இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்படாது. குறைந்தபட்சம் ஜவாலுக்கு முன்னாலாவது, சூரியன் உச்சத்திற்கு நகர்வதற்கு முன்னாலாவது அவன் நியத்தை வைக்க வேண்டும். பைன்ன சௌம, நிச்சயமாக நோன்பு என்பது ஷரஅன் ஷரியத்தில் ஹுவல் இம்சாகுனில் அக்லி வஷ்ஷுருபி, ஷரியத்தில் ஹுவ அந்த நோன்பாகிறது அல் இம்சாக்கு பிடித்து வைத்திருப்பதாகவும் தடுத்து வைத்திருப்பதாகவும், அனில் அக்லி உண்பதை தொட்டும், வஷ்ஷுருபி குடிப்பதை தொட்டும், வல் ஜிமாஇ இன்னும் உடலுறவு கொள்வதை தொட்டும் தடுத்து வைத்திருப்பதாகும். நகாரன் பகல் நேரத்தில் மஅன் நிய்யத்தி, நிய்யத்தோடு. அப்போ நிய்யத்து இருக்கணும், அது பகல்ல இருக்கணும். இந்த இம்சாக்குல் அக்லி வல் ஜிமாஇ வஷ்ஷுருபி இந்த 3 காரணங்களும் இருக்க வேண்டும். இந்த 3ம் இருப்பதற்குத்தான் நோன்பு என்று ஷரியத்தில் சொல்லப்படும். இப்ப இதை நாம் மனதில் பதிய வைத்துவிட்டு
அடுத்து இன்னொரு விஷயத்தை இமாம் முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். என்னவென்றால், மிதியாராக ஒரு மஅமூரு பிஹி வந்திருக்கிறது என்றால், ஒன்று அதனுடைய அதனுடைய அந்த அமல் என்பது முழு நேரத்தையும் எடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது அந்த முழு நேரத்தை நாம் அதை செய்யவில்லை என்று சொன்னால், அது பிறகு நம்மின் மீது கலாவாக வந்து நிற்கும். அப்போ ஒரு வகை ரமலானுல் முபாரக்கில் நோன்பு வைக்கக்கூடிய அதை அப்படியே நாம் நோன்பு வைப்பதை போல. இரண்டாவது வகை அந்த வக்து அந்த மஅமூர் பிஹினுடைய மெக்தாராக இருக்கும் என்றாலும் கூட ஷரியத்தில் அது போய்விட்டது என்று சொன்னால் அதை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் செய்து கொள்ளலாம். ஷரியத்தில் அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்காது. உதாரணமாக கலாவு ரமலான், ரமலானுடைய நோன்பை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் ரமலானில் நான் நோன்பு நோட்டிருக்க வேண்டும். அது மஹமூரு பிஹிக்கு மெய்யாரான ஒரு அளவு. ஆனால் அதற்கு பிறகு நாம் அதை விட்டுவிட்டு கலா ஆக்கி விட்டோம் என்று சொன்னால், அதே போன்ற கஃபாரா நோன்புகள் இருக்கிறது என்று சொன்னால், இவைகளை போன்றவைகளுக்கு ஷரியத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நமக்கு நிர்ணயித்து தரவில்லை. உதாரணமாக கலாவு ரமலானை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லும் பொழுது, ஃபமன்கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உகர். யார் ஒருவர் அந்த ரமலானுடைய மாதத்தில் நோயாளியாக இருப்பாரோ, அதே போன்று அவர் பிரயாணத்தில் இருப்பாரோ, அவர்களுக்குரிய தவணையாகிறது வேறு சில நாட்களில் அவர்கள் அந்த நோன்பை நோற்றுக்கொள்வதாகும் என்று கலாவு ரமலானுடைய அந்த நேரத்தை வக்தை பற்றி குர்ஆனில் முத்திலக்காக வந்திருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த லிஹாரினுடைய கஃபாராவிற்கும் யமீன் இது போன்ற கஃபாராவுக்கு பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, சியாமு ஷஹரைனி முத்ததாபிஐனி, தொடர்ச்சியான 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று பொதுவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கேயும் அது எந்த மாதம் என்று குறிப்பிடப்படவில்லை. லிஹாருக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கஃபாரா கொடுக்கும் பொழுது. அதே போன்று ஒருவன் சத்தியத்தை முறிக்கிறான் என்றால் சியாமு சலாசத்து ஐயாம், அவன் நோன்பு நோற்பது 3 நாட்களாக இருக்கும் என்று இவைகளில் எல்லாம் 2 மாதங்கள் 3 நாட்கள் அல்லது வேறு சில நாட்களில் அந்த ரமதான் நோன்பை நோக்க வேண்டும் என்பதில் எல்லாம் கால வரையறைகள் குறிப்பிடப்படவில்லை. இப்படிப்பட்ட கால வரையறைகள் தீன் குறிப்பிடப்படவில்லை என்றால், குறிப்பாக சொல்லவில்லை என்றால், எந்த நாட்களில் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். ஒரு அடிமை அவன் நினைத்துக் கொள்கிறான், நான் இந்த நாளில் அதை நான் நிர்ணயிக்கப் போகிறேன் என்று நிர்ணயித்துக் கொள்வதனால் அந்த நிர்ணயங்கள் ஒன்றும் சரிப்படாது. ஒருவன் ரமலானுடைய காலத்தில் ஒரு நோன்பை கலா செய்து விட்டான். இதை கலா செய்து விட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் திங்கட்கிழமையே நான் இந்த கலாவை நோன்பு வைக்கப் போகிறேன் என்று ஒரு நாளில் நிர்ணயித்துக் கொண்டால் அதனுடைய நிர்ணயம் அன்று அவன் வைத்தே ஆக வேண்டுமா என்று இல்லை. காரணம் ஷரியத்து அவ்வாறு முத்திலக்காக சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கென்று ஒரு அபுது அவன் குறிப்பாக ஆக்கிக் கொள்ள முடியாது. அந்த திங்கட்கிழமை நாளில் அவன் சுன்னத்து நோன்பை வைத்தாலும் பிரச்சனை இல்லை, வேறு நஃபில் நோன்பு வைத்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லது வேறு நதிர் நோன்பை வைத்தாலும் பிரச்சனை இல்லை, வேறு கஃபார நோன்பை வைத்தாலும் பிரச்சனை இல்லை. அவன் ஒரு கலாவை முத்திலக்கான ஒரு கலாவை பிடித்து ஒரு முக்கையதாக ஒரு நாளில் அவன் தரிப்படுத்துவான் என்று சொன்னால் அப்பொழுது அவனுடைய அந்த எண்ணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த எண்ணத்தின்படி கண்டிப்பாக அன்று வைத்தே தீர வேண்டும் என்ற சட்டம் வராது. அதற்கு மாற்றமாக வேறு எந்த ஒரு நோன்பை அந்த நாளில் அவன் வைத்தாலும் அங்கே பிரச்சனை இல்லை. அவன் எந்த நோன்பை வைக்க நாடி அந்த நியத்து செய்திருக்கிறானோ அந்த நோன்பின்படியே அங்கு நிறைவேறும். காரணம் ஷரியத்து அதில் எந்தவித ஒன்றையும் குறிப்பாக ஆக்கவில்லை என்பதை நாம் விளங்குகிறோம். பாருங்க, ஷரீஅத்து நிர்ணயிக்கவில்லை என்றால் லஹு அந்த நோன்பிற்கு வக்தன் எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் நிர்ணயிக்கவில்லை என்றால், உதாரணமாக கலா கஃபாரா அதே போன்றுள்ள நோன்புகளுக்கு ஷரியத்து அதை நிர்ணயிக்கவில்லை என்றால், வக்தை நிர்ணயிக்கவில்லை என்றால் லா யதஅய்யனுல் வக்து, வக்து என்பது நிச்சயமாக குறிப்பாக ஆகாது. லகு அந்த நோன்பிற்கு வேண்டி எந்த ஒரு வக்தும் குறிப்பாக ஆகாது. அபுதி ஒரு அடிமை குறிப்பாக ஆக்கிக் கொள்வதை கொண்டு. நான் சொன்ன அந்த உதாரணங்களை இங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். அத்தா எந்த அளவிற்கு என்றால், லவ் ஐயனல் அபுது ஒரு அடிமை அவன் உறுதிப்படுத்துகிறான், ஐயாமன் குறிப்பாக்குகிறான் ஐயாமன் சில நாட்களை கலாயி ரமலான ரமலானுடைய கலாவுக்காக வேண்டி சில நாட்களை அந்த அபுது குறிப்பாக்குவான் என்றால் லா ததஅய்யனு அந்த நாட்கள் என்பது குறிப்பாக ஆகாது லில் கலாயி கலா செய்வதற்காக வேண்டி. அப்போ இந்த கலா செய்வதற்காக வேண்டி அவன் எந்த நாளையும் கலா செய்யலாம். குறிப்பாக இந்த நாளில் அவன் கலா செய்ய போகிறேன் என்று அவன் நியத்து வைத்துக் கொண்டால் அது அந்த நியத்து ஜாயிஸாக ஆகாது. அந்த நியத்து அவன் வைத்தால் பிரச்சனை இல்லை. அதே நாள் திங்கக்கிழமை நான் வைக்க போறேன், என்னுடைய கலாவை நிற்க போறேன்னு சொல்லி திங்கக்கிழமை கலா வச்சாலும் கூடும்,
கலா வைக்காம கஃபாரா வச்சாலும் கூடும், நசிறு வச்சாலும் கூடும், நஃபில வச்சாலும் கூடும், சுண்ணத்து வச்சாலும் கூடும். காரணம் ஷரியத்து அவ்வாறு சொல்லவில்லை. ஷரியத்து சொல்லாததை இவன் தன்மீதே அவனாக கடமையாக்கிக் கொள்வதற்கு ஷரியத்து எந்தவித ஷரியத்து எந்தவித அதற்கு உறுதியும் அளிக்காது. இன்னும் அந்த நாட்களில் அவன் குறிப்பாக்கி வைத்த அந்த நாட்களில் ஜாயிஸ் ஆகும். சோமுல் கஃபாரத்தி கஃபாராவுடைய நோன்பு ஜாயிஸ் ஆகும். ஒன் நஃபிலி இன்னும் சோமுன் நஃபில் நோன்பின் நஃபிலுடைய நோன்பு நஃபிலான நோன்பும் ஜாயிஸ் ஆகும். கலாவு ரமதான் இன்னும் அதே நாளில் அவன் நியத்து செய்தபடியே அவன் தயின் செய்தபடியே அந்த ரமதானுடைய கலாவை அவன் நியத்து வைத்து நோன்பு வைத்தாலும் அதுவும் ஜாயிஸ் ஆகும். ஃபீஹா அந்த நாளில் வகைரிஹா அந்த நாளிலும் ஜாயிஸ் ஆகும். வகைரிஹா அது அல்லாத நாட்களிலும் ஜாயிஸ் ஆகும். இப்ப இந்த ஒருத்தனுக்கு கலா இருக்கு, அந்த கலாவை அவன் வைக்கணும். அவன் நியத்து வைக்கிறான், திங்கக்கிழமை இந்த வாரம் திங்கக்கிழமை அந்த கலாவை நோன்பு வைக்க போறேன்னு வைக்கிறான். அப்படின்னா அப்படியும் வைக்கிறான், தப்பில்லை. திங்கக்கிழமை வைக்கல, அதுக்காக எந்த பாவம் வரப்போறது இல்லை. காரணம் ஷரியத் அதுக்கு தயின் செய்யவே இல்லை. இவனா சொல்லிக்கிட்டான், இவனா மாத்திக்கிட்டான், அவ்வளவுதானே தவிர இதில் அந்த நாளிலும் வைக்கலாம், வேறு நாட்களிலும் வைக்கலாம். அந்த நாள் அதையும் வைக்கலாம், அந்த நாள் வேறையும் வைக்கலாம். எனவே ஷரியத்து குறிப்பாக ஆக்காத விஷயங்களில் ஒரு அபுது அவைகளை குறிப்பாக ஆக்குவதன் மூலமாக இந்த மெய்யாரான இந்த வகையில் எந்தவித இடையூறுகளும் எந்தவித மாறுதல்களும் வராது என்பதை நமக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்துள்ள பாடங்களில் இதற்கான ஹுக்குமுகளை குறித்து இன்னும் நாம் விசாலமாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நல்ல முறையில் விளங்கக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.